ஹிரோஷிமால 15,000 tons of TNT forceல blast ஆன லிட்டில் பாய் about 5 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்க்கு டிஸ்ட்ரக்ஷனை கிரியேட் பண்ணுது. ஆல்மோஸ்ட் 0.8 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்க்கு மக்கள் இன்ஸ்டன்டா எவாபரேட் ஆறாங்க. 1.2 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்ல மக்கள் தெர்மல் பர்ன்ஸ்னாலையும் சாகுறாங்க. இது நடந்து நாகசாக்கில 3 நாள்ல ஃபேட்மேன் அப்படின்ற செகண்ட் அட்டாமிக் பாம்பும் பிளாஸ்ட் ஆகுது. அமெரிக்கா ஜப்பானை செலக்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன் ஜப்பானோட ஆபரேஷன் Z. ஜப்பான்ல இம்பீரியலிசம் போயிட்டு இருந்த காலம் அது. இம்பீரியல் ஜப்பான் அமெரிக்காவோட பேர்ல் ஹார்பர் மேல சண்டே மார்னிங் யாருமே எதிர்பார்க்காத டைம்ல சர்ப்ரைஸ் அட்டாக் பண்றாங்க. பேர்ல் ஹார்பர் அட்டாக் நடந்த நெக்ஸ்ட் டே அமெரிக்கன் பிரசிடென்ட் பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் ஜப்பான் கூட வார ஆஃபிஷியலா டிக்ளேர் பண்றாரு. There can be no peace in the world until the military power of Japan is destroyed. We have no desire or intention to destroy or enslave the Japanese people, but only surrender can prevent the kind of ruin which they have seen come to Germany as a result of continued useless resistance. If the Japanese insist on continuing resistance beyond the point of reason, their country will suffer the same destruction as Germany. ஆகஸ்ட் 6, 1945 ஜப்பான்ல இருக்க ஹிரோஷிமாவோட ஏர்ஸ்பேஸ்ல அமெரிக்காவுக்கு சொந்தமான போயிங் 29 பாம்பர் ஏர்கிராஃப்ட் எனோலா கே ஃப்ளை பண்ணிட்டு இருக்கு. லோக்கல் டைம் கரெக்டா மார்னிங் 8:15. ஹிரோஷிமால மக்கள் தங்களோட அன்றாட வாழ்க்கை வாழ்றாங்க. குழந்தைகள் ஸ்கூலுக்கு போறாங்க, மக்கள் ஆஃபீஸ் போயிட்டு இருக்காங்க. எப்பவும் போல சிட்டி இயங்கிட்டு இருக்கு. அப்போ அந்த ஏர்கிராஃப்டோட பைலட் கர்னல் பால் டிபர்ட்ஸ் ஜப்பானோட ப்ராமினன்ட் லேண்ட்மார்க்காக இருந்த T-shaped IOI bridge எய்ம் பண்ணி ஒரு பெரிய பாம்பை சடனாக ட்ராப் பண்ணுறாரு. தட் இஸ் நன் அதர் தென் த லிட்டில் பாய் அப்படின்ற யுரேனியம் பேஸ்ட் கன் டைப் நியூக்ளியர் பாம். இந்த ஏர்கிராஃப்ட்லேருந்து ரிலீஸ் ஆன இந்த பாம் 44 செகண்ட் ட்ராவல் ஆகி சரியாக ஏர்த்தில் இருந்து 600 மீட்டர், அதாவது 1968 ஃபீட்டில் இருக்கிறப்ப இந்த பாம் பிளாஸ்ட் ஆகுது. இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம், பூமியை டச் பண்ணுறதுக்கு முன்னாடியே வெடிக்குது. இதிலிருந்து ரெக்கவர் ஆகிறதுக்குள்ள அடுத்த பிளாஸ்ட். ஆகஸ்ட் 9, 1945 நாகசாக்கி அப்படிங்கிற ஊரில் 3 நாளுக்கு அப்புறம் ஃபேட் மேன் அப்படின்ற செகண்ட் அட்டாமிக் பாம் பிளாஸ்ட் ஆகுது. பாக்ஸ்கார் B-29 அப்படின்ற பாம்பர் ஏர்கிராஃப்டில் இருந்து அந்த ஏர்கிராஃப்டோட பைலட் மேஜர் சார்ல்ஸ் W. ஸ்வீனி ஃபேட் மேனை ட்ராப் பண்ணுறாரு. நாகசாக்கிங்கிறது ஹிரோஷிமாவிலிருந்து இங்கே இருக்கு. நாகசாக்கியோட உரகாமி டிஸ்ட்ரிக்ட்ல எய்ம் பண்ணி போடப்பட்ட ஃபேட் மேன் லோக்கல் மார்னிங் டைம் சரியா 11:02க்கு ஏர்த்ல இருந்து 503 மீட்டர், அதாவது அப்ராக்சிமேட்டா 1650 ஃபீட்ல இருக்கிறப்ப பிளாஸ்ட் ஆகுது. இந்த 2 அட்டாமிக் பாம்புமே மெட்டிகுலஸாக பிளான் பண்ணி எர்த்தோட சர்ஃபேஸை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே பிளாஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. அது ஏன்னா எர்த் சர்ஃபேஸில் இருந்து பர்டிகுலர் ஹைட்டில் பிளாஸ்ட் ஆனால் அங்கே பில்டிங்ஸ் மாதிரி எந்த மாதிரியான டிஸ்ட்ரப்ஷனும் இருக்காது. இது பாம்பிங்ஸோட 100% ரிசல்ட்டாக கொடுக்கும். இப்படி இவ்வளவு மோசமான எஃபெக்ட்ஸை கிரியேட் பண்ணுற அளவுக்கு விக்ரஸாக ஒரு நியூக்ளியர் பாம்பை அமெரிக்கா ஜப்பான் மேலே போடுறதுக்கான ரீசன் என்ன? இது ஒன்றும் நேற்று டிசைட் பண்ணி இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ண விஷயம் கிடையாது. பல கண்ட்ரீஸ்ல இருந்து நிறைய இன்ஜினியர்ஸை ஹையர் பண்ணி வேர்ல்ட் டாப் சயின்டிஸ்ட் லைக் ஓப்பன்ஹைமர் அண்ட் டீமை வச்சு ப்ராஜெக்ட் மேன்ஹாட்டன் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 3 வருஷம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்கு அப்புறம் கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த 2 ஆட்டமிக் பாம்ஸ். இதை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இதுக்காக அமெரிக்கன் கவர்மெண்ட் அப்ராக்சிமேட்டாக $2 பில்லியன் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணி இதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. இது இன்னைக்கு வேல்யூக்கு $27 பில்லியன். அமெரிக்கா ஏன் பர்டிகுலராக ஹிரோஷிமா நாகசாக்கியை செலக்ட் பண்ணி அட்டாக் பண்ணாங்க? ஜப்பானுக்கும் அமெரிக்காவுக்கும் அப்படி என்ன விரோதம்? த ரீசன் பேர்ல் ஹார்பர் அட்டாக் பை ஜப்பான். இன்னைக்கு நம்ம கதையில் ஏன் இந்த பேர்ல் ஹார்பர் அட்டாக் நடந்துச்சு அண்ட் அமெரிக்காவோட இந்த ஹிரோஷிமா நாகசாக்கி நியூக்ளியர் பாம் அட்டாக் எப்படி வேர்ல்ட் வார் 2 நிறுத்துச்சு அப்படின்னு நம்ம சேனல் ஸ்டைலில் ஒரு டீட்டெயில் ரிசர்ச் உங்களுக்காக. ஸோ லிட்டில் பாய் ட்ராப் பண்ண கொஞ்ச நேரத்தில் இது அப்ராக்சிமேட்டாக 15,000 tons ஆஃப் TNT ஃபோர்ஸில் பிளாஸ்ட் ஆகுது. டிஎன்டியோட ஃபுல் ஃபார்ம் ட்ரைநைட்ரோ டொலின்.
இது எக்ஸ்ப்ளோசிவ்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விதமான கெமிக்கல் காம்பவுண்ட். அப்படி ரிலீஸ் ஆன ஃபோர்ஸ் 1.6 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்க எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணுது. இந்த பிளாஸ்ட் அந்த பிளேஸோட டெம்பரேச்சரை இன்ஸ்டண்ட்டாக 7000 டிகிரி செல்சியஸ்க்கு கொண்டு போகுது. சடன் டெம்பரேச்சர் சேஞ்சினால சூப்பர்சானிக் ஷாக் வேவ்ஸும் வருது. இன்ஃபேக்ட் ஹரிக்கேன் கூட வந்திருக்கு. பல பேருக்கு இதில் உருவான பிரைட் லைட்னால கண் பார்வை கூட போயிருக்கு. கொஞ்ச நேரத்தில் மக்கள் அங்கே வானத்தை பார்க்குறாங்க. அவங்க பார்த்ததெல்லாம் வெறும் ஒரு கருப்பான மேகம். இதனால லிட்டில் பாய் பிளாஸ்ட் ஆன அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எக்ஸ்ப்ளோஷனோட ஹைப்போ சென்டரில் இருந்தவங்க அது கிரியேட் பண்ண இன்டென்ஸ் ஹீட் அண்ட் எனர்ஜினால இம்மிடியேட்டாக வேப்பரைஸ் ஆயிருக்காங்க. மீனிங் லிட்டரலி புகையாக இருக்காங்க. அதாவது எர்த்துக்கு மேலே எக்ஸ்ப்ளோஷன் நடந்த பாயிண்ட்டுக்கு டைரக்ட் சென்டர் பாயிண்ட்ல இருந்த எர்த் சர்ஃபேஸ் தான் ஹைப்போ சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். வேப்பரைஸ் ஆனவங்களை தவிர நிறைய பேர் ஃபயர்னாலையும் இறக்குறாங்க. கிட்டத்தட்ட 3 லட்சம் மக்கள் இருந்த ஹிரோஷிமால லிட்டில் பாய் அப்ராக்சிமேட்டா 70,000 பீப்புளை இன்ஸ்டன்ட்டாக கொல்லுது. இது போக இன்ஜுரிஸ் அண்ட் ரேடியேஷன் சிக்னஸ்னால நிறைய பேர் அஃபெக்ட் ஆகிறாங்க. அவங்களும் அந்த இயர் எண்டில் இறக்குறாங்க. இதனால டெத் டோல் 1,40,000க்கு ரீச் ஆகுது. 70% ஆஃப் சிட்டி பில்டிங்ஸ் டிஸ்ட்ராய்ட். கம்யூனிகேஷன் கம்ப்ளீட்டாக கட் ஆகுது. அதை நோட்டீஸ் பண்ண ஜாப்பனீஸ் ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷனோட டோக்கியோ கண்ட்ரோல் ஆப்ரேட்டர் லாஸ் ஆன கம்யூனிகேஷனை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் அது முடியல. அதிலிருந்து சில ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஹிரோஷிமா சிட்டிக்கு 10 மைல் டிஸ்டன்ஸில் இருக்க ஒரு சின்ன ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ஒரு மேசிவ் எக்ஸ்ப்ளோஷன் பற்றின நியூஸ் தெரிய வருது. அதுவும் ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு கன்ஃபியூஸ்ட் ரிப்போர்ட்டாக தான் மக்களுக்கு போய் சேருது. இங்கே நீங்களே பாருங்கள், இந்த பாம் இந்த ஹோல் சிட்டியை எப்படி டெஸ்ட்ராய் பண்ணியிருக்குன்ட்டு. பிஃபோர் த அட்டாக் அண்ட் ஆஃப்டர் த அட்டாக். இங்கே 30 மினிட்ஸில் மழையும் வந்திருக்கு. பட் இது ஒரு டாக்ஸிக் கேஸ் மலை. ஏன்னா இந்த அட்மாஸ்பியரில் ரிலீஸ் ஆன டாக்ஸிக் கேஸ் இப்போ இந்த மழைனால பூமியோட சர்ஃபேஸ்க்கு வருது. இதில் அன்ஃபார்ச்சுனேட்டான விஷயம் என்னன்னா, இந்த அட்டாக்னால 90% ஆஃப் ஹெல்த் ஒர்க்கர்ஸும் கொல்லப்படுறாங்க. ஸோ லிட்டரலி நோ சப்போர்ட் ஆன் த கிரவுண்ட். ஏன்னா ஹாஸ்பிட்டல்ஸும் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. பாம்பிங் நடந்து கிட்டத்தட்ட 16 மணி நேரத்துக்கு அப்புறம் அமெரிக்கன் பிரசிடென்ட் ஹாரி எஸ் ட்ரூமன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஹிரோஷிமா மேலே அட்டாமிக் பாம் ட்ராப் பண்ணதை வேர்ல்டுக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாரு. A short time ago, an American airplane dropped one bomb on Hiroshima and destroyed its usefulness to the enemy. That bomb has more power than 20,000 tons of TNT. இந்த நியூஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த டிவாஸ்டேஷனோட ஃபுல் எக்ஸ்டென்ஷன் அண்ட் நேச்சர் ஜப்பானீஸ் கவர்மெண்ட்டுக்கு தெரிய வருது. ஏன்னா வேர்ல்டில் யாருக்குமே அப்படி ஒரு நியூக்ளியர் பாம்னு ஒரு விஷயம் இருந்ததே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் நாகசாக்கியில் போடப்பட்ட இந்த புளுட்டோனியம் 240 பேஸ்ட் பாம், அதாவது இந்த ஃபேட்மேன், லிட்டில் பாயை விட இன்னும் எஃபெக்டிவ். அப்ராக்சிமேட்டாக இது 21,000 டன்ஸ் ஆஃப் டிஎன்டி ஃபோர்ஸில் பிளாஸ்ட் ஆயிருக்கு. இதனால இன்ஸ்டண்ட்டாக 40,000 மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அண்ட் நாகசாக்கியில் இயர் அண்ட் டெத் டோல் 70,000க்கு ரைஸ் ஆயிருக்கு. இந்த ஃபேட்மேனோட இம்ப்ளோஷன் டிசைன் காரணமாக லிட்டில் பாயோட இது பயங்கர எஃபிஷியண்டாக இருந்திருக்கு. இருந்தாலும் ஹிரோஷிமாவோட கம்பேர் பண்ணுறப்போ நாகசாக்கியில் டெத் டோல் கம்மியாக தான் இருந்திருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, ஹிரோஷிமாவை விட நாகசாக்கியில் பாப்புலேஷன் கம்மியாக, அதாவது 2,63,000 பேர் தான் இருந்திருக்காங்க. இருந்தாலும் இதோட ஹைப்போ சென்டரில் 1 மைல் டிஸ்டன்ஸில் இருந்த எல்லா பில்டிங்ஸையும் சுக்கு நூறாக்கியிருக்கு. கிட்டத்தட்ட 14,000 வீடுகள், 5,400 கமர்ஷியல் பில்டிங்ஸ்னு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கு. இந்த லிட்டில் பாய் அண்ட் ஃபேட்மேன் எக்ஸ்ப்ளோஷனில் எக்ஸ்போஸ் ஆன ரேடியேஷன் கேன்சர் அண்ட் ஜெனடிக் டேமேஜையும் கொண்டு வருது. அமெரிக்கா ஹிரோஷிமா நாகசாக்கியில் அட்டாக் பண்ண 5 நாளில் ஜப்பான் அலைட் ஃபோர்ஸஸ் கிட்ட சரண்டர் ஆகிறாங்க. ஆக்சிஸ் ஃபோர்ஸஸ், அதாவது எனிமி கண்ட்ரீஸ்க்கு எகெயின்ஸ்டாக பேட்டில் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட நேச நாடுகளை தான் அலைட் பவர்ஸ் ஆர் அலைஸ் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேர்ல்ட் வார் 2 2 அலைன்சஸ்க்கு நடுவில் நடக்குது. ஒன் சைடு யுனைடெட் கிங்டம், சோவியத் யூனியன், யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் மெயின் அலைட் பவர்ஸ். இவங்களுக்கு எகெயின்ஸ்டாக இருந்த ஆக்சிஸ் ஃபோர்ஸஸ், நாஜி ஜெர்மனி, ஃபாசிஸ்ட் இட்லி, அதாவது சர்வாதிகார ஆட்சி நடந்த இட்லி, அண்ட் இம்பீரியல் ஜப்பான். ஸோ ஜப்பான் அலைட் பவர்ஸ் கிட்ட சரண்டர் ஆனதும் வேர்ல்ட் வார் 2 ஒரு முடிவுக்கு வருது. ஸோ ஹிரோஷிமா நாகசாகி பாம்பிங்ஸ்க்கான ரீசனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வேர்ல்ட் வார்ஸோட ஹிஸ்ட்ரியை பற்றி ஒரு குயிக்காக ஒரு ஓவர்வியூ தெரிஞ்சாகணும். ஜூன் 28, 1914 ஆஸ்ட்ரியாவோட ஆர்ச் டியூக் பிரான்ஸ் ஃபெர்டினாண்டும் அண்ட் அவரோட ஒய்ஃபும் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. எந்த கண்ட்ரி இந்த கன்ஷாட்டை நடத்தினாங்க அப்படின்னு சர்ச்சிங் ப்ராசஸில் இறங்கின ஆஸ்ட்ரியாவுக்கு செர்பியா தான் இதை பண்ணாங்க அப்படின்னு தெரிய வருது. அதுக்கு பழி வாங்குறதுக்காக ஆஸ்ட்ரியா ஆகஸ்ட் 4, 1914 செர்பியாவுக்கு எகெயின்ஸ்டாக பேட்டில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் ஜெர்மனி ஆஸ்ட்ரியாவுக்கு சப்போர்ட்டிவாகவும், பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா அண்ட் இட்லி செர்பியாவுக்கு சப்போர்ட்டிவாகவும் பேட்டிலில் இன்வால்வ் ஆகிறாங்க. இப்படி தான் வேர்ல்ட் வார் 1 ஸ்டார்ட் ஆகுது. பட் வேர்ல்ட் வார் 1க்கு ஆஸ்ட்ரியன்
ஆர்ச் டியூக் பிரான்ஸ் ஃபெர்டினாண்டோட மர்டர் மட்டும் தான் ரீசன்னு சொல்லிட முடியாது. பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா இந்த 3 கண்ட்ரீஸும் இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பர் பவர் ஸ்டேட்டஸை கெயின் பண்ற மோட்டிவ்ல இருந்த இந்த 3 கண்ட்ரீஸும் ஆஸ்திரியா அண்ட் செர்பியாவுக்கு சப்போர்ட் பண்ற சாக்கில் பேட்டில் பண்றாங்க. எனிவே வேர்ல்ட் வார் 1 பத்தி இன்னொரு வீடியோல டீடைலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வேர்ல்ட் வார் 1 பிகினிங்ல அமெரிக்கா எந்த கண்ட்ரிக்கும் சப்போர்ட் பண்ணாம நியூட்ரலா தான் இருந்தாங்க. 1913ல இருந்து 1929 வரைக்கும் அமெரிக்கன் பிரசிடென்ட்டா இருந்த வுட்ரோ வில்சன் நியூட்ரலிட்டி பாலிசியை மெயின்டைன் பண்ண போறதா டிக்ளேர் பண்றாரு. அப்படிதான் மற்ற கண்ட்ரிஸும் பிலீவ் பண்ணாங்க. அமெரிக்கா பிரிட்டன் அண்ட் பிரான்ஸுக்கு வெப்பன் சப்ளை பண்றது மூலமா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. லேட்டரா இதை தெரிஞ்சுக்கிட்ட ஜெர்மனி கடுப்பாகி எந்தவித ஃபோர்காஸ்டும் இல்லாம 1917ல அமெரிக்கன் மெர்ச்சன்ட் ஷிப்ஸை அட்டாக் பண்றாங்க. இதனால நிறைய அமெரிக்கன் ஷிப்ஸ் கடல்ல மூழ்கி அவங்களோட எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் பயங்கரமா அஃபெக்ட் ஆகுது. இந்த இன்சிடென்ட்ல 128 அமெரிக்கன்ஸ் உட்பட 1198 பேசஞ்சர்ஸ் இறந்து போறாங்க. இதுக்கு அப்புறமா தான் அமெரிக்கா ஏப்ரல் 1917ல ஜெர்மனிக்கு எகென்ஸ்டா வார் டிக்ளேர் பண்றாங்க. வேர்ல்ட் வார் 1ல அமெரிக்காவோட என்ட்ரி தான் மிலிட்ரி, டெக்னாலஜிக்கல் அண்ட் டாக்டிக்கல் இன்னோவேஷன்ஸ்ல அட்வான்ஸ்டா இருந்த ஜெர்மனியோட ஃபெயிலியருக்கு இம்பார்ட்டன்ட் ரீசன்னு சொல்லலாம். ஜெர்மனி வேர்ல்ட் வார் 1ல தோக்குறாங்க. வெர்சாய் ட்ரீட்டியில ஜெர்மனி சைன் பண்ணதுக்கு அப்புறம் 1918ல ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் முடியுது. அதாவது ஆர்டிகல் 231 வார் கில் கிளாஸ் படி வாரை ஸ்டார்ட் பண்ணதுக்கான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஜெர்மனிக்கு போகுது. ஸோ இந்த வாரில் அலைட் ஃபோர்ஸஸ்க்கு ஏற்பட்ட லாஸஸ்க்காக ஜெர்மனி அலைட் கண்ட்ரீஸ்க்கு மேசிவ் வார் ரெப்பரேஷன் பே பண்ண ஃபோர்ஸ் பண்ணப்படுது. அதுக்கு சைன் பண்ணது தான் வெர்சாய் ட்ரீட்டி. இதனால ஜெர்மனி ஹைப்பர் இன்ஃப்ளேஷனால பயங்கரமா அஃபெக்ட் ஆகுது. ஸோ நிறைய ஜெர்மன் பீப்புள் வேற கண்ட்ரீஸ்க்கு மைக்ரேட்டும் வராங்க. இதுல இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனும் பயங்கரமா அடிவாங்குது. ஸோ ஜெர்மனி இப்போ ஒரு ட்ரமாட்டிக் எக்கனாமிக் ஸ்லம்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. அட் த சேம் டைம் அமெரிக்கா சூப்பர் பவர் கண்ட்ரி அப்படிங்கிற ஸ்டேட்டஸும் கெயின் பண்ணுது. ஜீரோ சம் கேம். இதை ஜெர்மனியால் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. இதுதான் வேர்ல்ட் வார் 2 ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் ரீசனாக அமைது. 1934ல அடால்ஃப் ஹிட்லர் ஜெர்மனியோட பிரசிடென்ட் அண்ட் சான்சலர் ஆனதுக்கு அப்புறம் 1939ஓட ஸ்டார்டிங்ல போலண்டை ஆக்குபை பண்றாரு. இதுக்கு பல ரீசன். ட்ரிட்டி ஆஃப் வெர்சாயை ரிவர்ஸ் பண்ணிடலாம், திரும்பவும் ஜெர்மனி டாமினன்ட் யூரோப்பியன் பவர் ஆயிரும், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அண்ட் இங்க இருந்து தான் வேர்ல்ட் வார் 2 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வேர்ல்ட் வார் 1, வேர்ல்ட் வார் 2 ரெண்டையும் இனிஷியேட் பண்ணது ஜெர்மனி தான். பட் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்ல பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு அப்புறம் இனிமேல் எந்த ப்ராப்ளம்லையும் இன்வால்வ் ஆக போறதில்லை அப்படின்ற பாலிசியை அமெரிக்கா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. அதாவது அவங்களோட அலைஸ் கூட சேர்ந்து பேட்டில் பண்ணவோ யாரு கூடயும் கூட்டணி வைக்கவோ இவ்வளோ ஏன் யாருக்கும் ஹெல்ப் கூட பண்ண போகிறதில்ல அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. அட் த சேம் டைம் 1939ல் அப்போதைய அமெரிக்கன் பிரசிடென்ட் பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் ஒரு நியூட்ரலிட்டி ஆக்ட் அக்ரிமெண்ட்ல சைனும் பண்றாரு. அந்த ஆக்ட் படி கேஷ் அண்ட் கேரி பேசிஸ்ல அமெரிக்கா கிட்ட பிரிட்டனும் பிரான்ஸும் கேஷ் கொடுத்து வார் மெட்டீரியல்ஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. என்னதான் வேர்ல்ட் வார் 2ல அமெரிக்கா இன்வால்வ் ஆக போறதில்லைன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் எகெயின் பிரிட்டன் அண்ட் பிரான்ஸுக்கு வார் மெட்டீரியல் சப்ளை பண்ணது மூலமா அவங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் இருந்திருக்காங்க. இது ஹிட்லருக்கு நல்லாவே புரிஞ்சுது. பட் அவர் ஜெர்மனியோட பவுண்டரிஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தனால அப்போதைக்கு அமெரிக்காவை கண்டுக்கல. ஸோ போலண்டை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறம் நாட்சி ஜெர்மனி இங்கே நீங்கள் பார்க்குற டென்மார்க், நார்வே, பெல்ஜியம், நெதர்லாண்ட்ஸ், லக்சம்பர்க் அண்ட் ஃப்ரான்ஸ் அப்படின்னு பல யூரோப்பியன் கண்ட்ரீஸை ஆக்குபை பண்ணுறாங்க. ஹிட்லரோட ஆட்சியில் மிலிட்ரி இன்னோவேஷன் இன்னொரு லெவலுக்கு போகுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மிலிட்ரி டெக்னாலஜியை இன்னும் இம்ப்ரூவ் பண்ண நினச்ச ஜெர்மனி 1939ஓட எண்டில் நியூக்ளியர் வெப்பன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ரிசர்ச்லையும் இறங்குறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஜெர்மன் ஃபிசிசிஸ்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அண்ட் அவரோட ஃப்ரெண்ட் லியோ ஜிலார்ட் இதை பற்றி ஒரு லெட்டர் எழுதி அமெரிக்கன் பிரசிடென்ட் பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. அந்த லெட்டர் மூலமாக ஜெர்மனி கிரியேட் பண்ண போகிற நியூக்ளியர் வெப்பன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் அமெரிக்காவுக்கு தெரிய வருது. அண்ட் இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை ரீசெண்டாக கண்டுபிடிக்கப்பட்ட நியூக்ளியர் ஃபிஷன் டெக்னிக்கை பேஸ் பண்ணி வச்சு தான் இந்த டிசைன் பண்ணப்படுதுன்னு அந்த லெட்டர் மூலமாக தெரிஞ்சுக்கிறாங்க. 1897ல் ஜே தாம்சன் எலக்ட்ரான்ஸை டிஸ்கவர் பண்ணதில் இருந்து ஸ்டார்ட் ஆன ஆட்டம் நியூக்ளியஸ் இன்வென்ஷன் படிப்படியாக இம்ப்ரூவ் ஆகி அது 1938ல் கெமிஸ்ட் ஆட்டோ ஹான் அண்ட் ஃப்ரிட்ஸ் ஸ்ட்ராஸ்மேன் இவங்க 2 பேரும் சேர்ந்து நியூக்ளியர் ஃபிஷன் டெக்னிக்கை டிஸ்கவர் பண்ணுற வரைக்கும் டெவலப் ஆகுது. ஸோ இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸோட ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸை ரெகனைஸ் பண்ண யூஎஸ் கவர்மெண்ட் ஜெர்மனிக்கு முன்னாடியே அவங்க இதை டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக இனிஷியேட் பண்ணப்பட்டது தான் ஆப்பன்ஹைமர் தலைமையில் ஸ்டார்ட் ஆன தி மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட். இதை பற்றி நம்ம சேனலில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், பார்த்துங்க. இந்த மேன்ஹாட்டன் ப்ராஜெக்டில் 3 கண்ட்ரிஸ் இன்வால்வ் ஆகிறாங்க. யூஎஸ்,
யூகே அண்ட் கனடா. இந்த 3 கண்ட்ரிஸ் போட்ட கொலாபரேட்டிவ் எஃபோர்ட்ஸ் தான் நியூக்ளியர் பாம்ஸ் டெவலப் பண்ண ரீசனாக இருந்துச்சு. 15,000 சயின்டிஸ்ட்டை லாஸ் ஆலமோஸ் சிட்டிஸ்க்கு கூட்டிட்டு வந்து ஃபாதர் ஆஃப் ஆட்டாமிக் பாம்னு சொல்லப்படுற ஓப்பன்ஹைமரோட தலைமையில் டீமை ஃபார்ம் பண்ணி 2 ஆட்டம் பாம் ஃபேட் மேன் அண்ட் லிட்டில் பாய்னு ரெடி பண்ணுறாங்க. இதில் ஒரு பாம்பை டெஸ்ட்டும் பண்ணுறாங்க. அதான் அந்த ஃபேமஸ் ஜொர்னாடோ டெல் மாட்டோ டெசர்ட்டில் நடந்த த ட்ரினிட்டி டெஸ்ட். ஸோ அமெரிக்கா ஜெர்மனிக்கு முன்னாடியே நியூக்ளியர் வெப்பன்ஸை கண்டுபிடிச்சாகணுங்கிற முயற்சியில் வின்னும் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கன் கவர்மெண்ட் இவ்வளோ ஹரிபரியில் நியூக்ளியர் வெப்பனை டெவலப் பண்ணதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. யூரோப்பியன் கண்ட்ரீஸை அடுத்தடுத்து ஆக்குபை பண்ணிட்டு இருந்த நாட்சி ஜெர்மனி அமெரிக்கா கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கிறது தெரிஞ்சா அவங்க அமெரிக்காவை அட்டாக் பண்ண யோசிப்பாங்க. அண்ட் நியூக்ளியர் பாம்ஸை ஜெர்மனியில் ட்ராப் பண்ணால் வேர்ல்ட் வார் 2 முடிய சான்ஸும் இருக்கு. ஸோ ஒரே கல்ல 2 மாங்கா. ஸோ இதுக்காக தான் அப்போதைய அமெரிக்கன் பிரசிடென்ட் பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் மேன்ஹாட்டன் ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்றாரு. பேசிக்கலி ஜெர்மனி தான் டார்கெட், ஜப்பான் இல்லை. இங்கே தான் கதையில் ஒரு ட்விஸ்ட். ட்ரினிட்டி டெஸ்ட்டுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது ஏப்ரல் 30, 1945ல் சோவியத் ட்ரூப்ஸ் கிட்ட தோத்து போன நாட்சி பார்ட்டியோட ஹெட் அடால்ஃப் ஹிட்லர் சூசைட் பண்ணி இறந்து போறாரு. அத்தோட ஜெர்மனி வேர்ல்ட் வார் 2ல தோத்தும் போகுது. The German radio has just announced Hitler is dead. ஸோ அமெரிக்கன் கவர்மெண்ட் பாம் பிளாஸ்ட்கான அவங்களோட டார்கெட்டை சேஞ்ச் பண்ணுறாங்க. இவ்வளோ நாள் சீக்ரெட்டாக இருந்த நியூக்ளியர் பாம்ஸை அண்ட் அதோட எஃபெக்ட்ஸை வேர்ல்டுக்கு காட்ட நினச்சவங்க அதை ஜப்பான் மேலே ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. பட் அமெரிக்கா ஜப்பானை செலக்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன் ஜப்பானோட ஆப்ரேஷன் ஜி. ஜப்பானில் இம்பீரியலிசம் போயிட்டு இருந்த காலம் அது. அதாவது ஃபாரின் நேஷன்ஸை எக்ஸ்பான்ஷன் அண்ட் காலனைசேஷன் பண்ணி அது மூலமாக அவங்க பவர் அண்ட் டாமினன்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது தான் இம்பீரியலிசம். ஸோ இப்படி இம்பீரியலிசம் மெத்தடை கையாண்டுட்டு இருந்த ஜப்பான் அமெரிக்காவோட பேர்ல் ஹார்பர் மேலே டிசம்பர் 7, 1941ல் நடத்தின சர்ப்ரைஸ் அட்டாக் தான் அமெரிக்காவோட இந்த டிசிஷனுக்கு காரணம். ஸோ இம்பீரியல் ஜப்பானோட இந்த அட்டாக் தான் அமெரிக்கா வேர்ல்ட் வார் 2ல் என்ட்ரானதுக்கும் மெயின் ரீசன். பட் ஜப்பான் ஏன் அமெரிக்காவை அட்டாக் பண்ணாங்க? வை ஆப்ரேஷன் ஜி, ஆல்சோ நோன் அஸ் வை பேர்ல் ஹார்பர் அட்டாக்? 26 நவம்பர் 1941ல் ஜப்பானோட நேவி ஃபோர்ஸஸ் பசிபிக்கோட சவுத் ஈஸ்டில் இருக்க அமெரிக்காவோட ஹுவாயன் தீவ்ஸை நோக்கி கிளம்புறாங்க. கிட்டத்தட்ட 4000 நாட்டிக்கல் மைல்ஸ் ட்ராவல் பண்ணவங்க 11 நாளுக்கு அப்புறம் டிசம்பர் 7, 1941ல் லோக்கல் டைம் மார்னிங் ஒரு 8 மணி இருக்கும். அவங்க பிளான் பண்ண மாதிரி பேர்ல் ஹார்பரில் எந்த வித முன்னறிவிப்பும் இல்லாமல் அட்டாக் பண்ணுறாங்க. December 7, 1941, fly overhead, Jap raiders are on the loose. Without warning, they circle Pearl Harbor in the city of Honolulu. A surprise attack born of infamy. ஜாப்பனீஸ் நேவல் ஆஃபீஸர் அட்மைரல் இசுரோகு யாமமோட்டோ தான் இந்த அட்டாக்கோட மாஸ்டர் மைண்ட். அவரோட கைடன்ஸில் 6 ஏர்க்ராஃப்ட் கரியர்ஸ், 5 மிட்ஜெட் சப்மரின்ஸ், 2 வார்ஷிப்ஸ் அண்ட் 352 ஃபைட்டர் ஜெட்ஸை வச்சு பேர்ல் போர்ட்டை சடனாக அட்டாக் பண்ணுறாங்க. ரீசன் 1930ஸ்ல ஜப்பான் அவங்களோட எக்கானமி அண்ட் மிலிட்ரியை மாடர்னைஸ் ஆக்க ட்ரை பண்ணாங்க. அதாவது அந்த பீரியடில் எப்படி பிரிட்டிஷும் அமெரிக்காவும் மற்ற கண்ட்ரிஸை ஆக்குபை பண்ணி காலனைசேஷன் பண்ணாங்களோ அதே மாதிரி ஜப்பானும் பண்ண நினச்சிது. இது அப்போதைய ஜப்பான் எம்பரர் ஹிரோஹிதோட பிக் ட்ரீம்னே சொல்லலாம். ஸோ ஜப்பான் காலனைசர்ஸ் அவங்களோட எம்பையரை வைட் ரேஞ்சில் எக்ஸ்பேண்ட் பண்ண பிளான் பண்ணுறதுக்கான நோக்கம் தான் இதுக்கு பின்னாடி இருந்த ரீசன். ஸோ இந்த ஜப்பான் காலனைசர்ஸ், இந்த எம்பரர், இவங்கெல்லாம் சொன்ன கதை மட்டும் என்னன்னா, நம்ம வந்து ஒரு பெரிய கிரேட்டர் ஏஷியாவை கிரியேட் பண்ணணும், ஜப்பானை கம்ப்ளீட்டாக யுனைட் பண்ணி நம்ம ஒரு பெரிய தேசத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இவங்களோட ஒரிஜினல் இன்டென்ட் என்னன்னா காலனைஸ் பண்ணி அங்கே இருக்கிற ரிசோர்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது தான் இவங்க கோல். பட் இதில் இவங்களுக்கு ஒரு டிராபேக் என்ன இருந்துச்சுன்னா, இந்த காலனைசேஷனுக்கு தேவைப்படுற கோல், அயன், ஆயில் மாதிரியான நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அவங்களோட கண்ட்ரியில் இருந்து அவங்களுக்கு கிடைக்கல. பர்டிகுலராக ஜப்பான் யூஸ் பண்ணுற ஆயில் வெறும் 6% மட்டும்தான் அவங்களுக்கு சொந்தமானது. பேலன்ஸ் 80% அமெரிக்காவில் இருந்தும் 14% டச் ஈஸ்ட் இண்டீஸ், அதாவது இப்போ இருக்க இந்தோனேஷியா, நெதர்லாண்டில் இருந்து தான் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்படி கிடைக்கிற நேச்சுரல் ரிசோர்ஸை யூஸ் பண்ணி செப்டம்பர் 18, 1931ல் சைனீஸ் ப்ராவின்ஸான மஞ்சூரியாவை கேப்சர் பண்ணுறாங்க. இது ஃபர்ஸ்ட் சைனோ ஜாப்பனீஸ் வாரை உருவாக்குது. சைனீஸ் ஆர்மி மட்டும் இல்லாமல் பல பொதுமக்களும் இதில் கொல்லப்படுறாங்க, அடிமையும் ஆக்கப்பட்டாங்க. அண்ட் மஞ்சூரியாவில் இருந்து ஜப்பான் அவங்களுக்கு தேவையான நேச்சுரல் ரிசோர்ஸை எப்பவும் போல எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1937ல் ஜப்பான் சைனாக்குள்ள அடுத்தடுத்து இன்வேஷனை நடத்துகிறாங்க. 1937ல் ஸ்டார்ட் ஆன இந்த செகண்ட் சைனோ ஜாப்பனீஸ் வார் 1939க்கு அப்புறம் வேர்ல்ட் வார் 2வா மாறுது. 1940ல் ஜப்பானோட இம்பீரியல் ஆர்மி நார்தர்ன் அண்ட் சதர்ன் ஆப்ரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது ஏஷியாவோட நார்தர்ன் சைடில் இருக்க சைனா மட்டும் இல்லாமல் மங்கோலியா, சைபீரியாவையும் கேப்சர் பண்ணி அங்கேருந்து ஆயில், அயன் அண்ட் ரப்பரை கெயின் பண்ணுறாங்க. இதனால் சோவியத் யூனியனும் ஜப்பான் கூட பேட்டில் பண்ணுறாங்க. பிகாஸ் மங்கோலியாவும் சைபீரியாவும் சோவியத் யூனியனோட வெரி க்ளோஸ் அலைஸ். இந்த பேட்டில் தான் ஹிஸ்ட்ரியில் பேட்டில் ஆஃப் கல்கின் கோல் அப்படின்னு சொல்லப்படுது. இதை பற்றி வேர்ல்ட் வார் 2 வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில். ஜப்பானோட இந்த இம்பீரியலிசம் அட்டாக்ஸ்
நிற்கிறதா இல்லை. ஏஷியாவோட சதர்ன் சைடில் இருக்க இந்தோனேஷியா, சவுத் கொரியா, நார்த் கொரியா இப்படி பல கண்ட்ரிஸோட பேட்டில் பண்ணி வின்னும் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் கம்போடியா, லாஸ், வியட்நாம்னு தனித்தனியாக இருக்க கண்ட்ரிஸ் அப்போது ஃப்ரெஞ்ச் இண்டோ சைனான்னு ஒரே கண்ட்ரியாக தான் இருந்தது. பிகாஸ் ஃப்ரெஞ்ச் இண்டோ சைனா அந்த பீரியடில் ஃப்ரெஞ்ச் எம்பையருக்கு கீழே தான் இருந்தது. இந்த ஃப்ரெஞ்ச் இண்டோ சைனாவையும் ஜப்பான் கேப்சர் பண்ணுறாங்க. அதே மாதிரி பிரிட்டன் கண்ட்ரோலில் இருந்த சிங்கப்பூர், இப்போ மயன்மார்னு சொல்லக்கூடிய பர்மா அண்ட் இப்போ மலேசியாவோட ஒரு பாட்டாக இருக்கக்கூடிய மலாயாவையும் ஜப்பான் கேப்சர் பண்ணுறாங்க. இப்படி பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸ் கண்ட்ரோலில் இருந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸை கேப்சர் பண்ணதுனால ஜப்பான் ஆட்டோமேட்டிக்காக World War IIல ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக மாறுது. அதாவது பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸுக்கு எகெயின்ஸ்டாக இருந்த ஜெர்மன் அண்ட் இட்லி கூட ஜப்பான் இப்போ கூட்டணி வைக்கிறாங்க. இப்படி பசிபிக்கில் நடக்கிறது எல்லாத்தையும் சைலண்ட்டாக வாட்ச் பண்ணிட்டு இருந்த அமெரிக்கா கடுப்பாகி ஜப்பானோட அக்ரெசிவ் எக்ஸ்பான்ஷன் அண்ட் இம்பீரியலிசத்தை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஜூலை 26, 1941 யூஎஸ் கவர்மெண்ட் ஜப்பானுக்கு எகெயின்ஸ்டாக எக்கனாமிக் பேரியர்ஸ் அண்ட் ஆயில் எம்பார்கோஸை இம்போஸ் பண்ணுறாங்க. இதனால் ஜப்பான் அமெரிக்காட்டிருந்து கிடச்சிட்டு இருந்த 80% ஆஃப் ஆயிலை லூஸ் பண்ணுது. ஃபாலோயிங் த யூஎஸ் கவர்மெண்ட், அமெரிக்காவோட அலைடு பவரான டச் கவர்மெண்ட் அதோட கண்ட்ரோலில் இருந்த டச் ஈஸ்ட் இண்டீஸை ஜப்பானுக்கு ஆயில் சப்ளை பண்ணுறத ஸ்டாப் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுக்குறாங்க. இப்படி 94% ஆஃப் ஆயில் சப்ளை லாஸ் ஆனது ஜப்பானோட எக்ஸ்பான்ஷன் ஆம்பிஷனை த்ரெட்டன் பண்ண ஆரம்பிக்குது. ஆயில் மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்த அயன், ஸ்டீல் அண்ட் காப்பர் கிடைக்காம ஜப்பான் ஆர்மி இப்போ ஹெவி கிரைசிஸை ஃபேஸ் பண்ணுது. இந்த நெருக்கடியை சமாளிக்க முடியாத ஜப்பான் அமெரிக்கா கூட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அந்த மீட்டிங்கோட எண்டிங்கில் அமெரிக்கா 2 கண்டிஷன் கொடுக்குறாங்க. அந்த கண்டிஷன்ஸை அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் அமெரிக்கா ஜப்பானுக்கு நேச்சுரல் ரிசோர்ஸை சப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, சைனாலிருந்து ஜப்பான் கம்ப்ளீட்டாக எக்ஸிட் ஆகணும். செகண்ட் கண்டிஷன், ஜெர்மனி அண்ட் இட்லி கூட இருக்க கூட்டணியை பிரேக் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. பட் அமெரிக்காவோட இந்த கண்டிஷனை ஜப்பான் அக்செப்ட் பண்ணுறதா இல்லை. ஏன்னா ஜப்பான் கிங்கோட இந்த கிரேட்டர் ஏஷியா பில் பண்ணுற பிளான் இதை கேட்டால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. பேராசை பெருநஷ்டம். இதுக்கு நடுவில் 1939 அமெரிக்கன் பிரசிடென்ட் ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் சைன் பண்ண நியூட்ரலிட்டி ஆக்ட் அக்ரிமெண்ட் மார்ச் 11, 1941 லெண்ட் லீஸ் ஆக்ட் அக்ரிமெண்ட்டாக சேஞ்ச் ஆகுது. அக்கார்டிங் டு திஸ் அக்ரிமெண்ட், அமெரிக்கா அதோட அலையன்ஸ் கண்ட்ரீஸ்க்கு வார் மெட்டீரியல்ஸை லெண்ட் இல்லைன்னா லீஸுக்கு சப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த லிஸ்ட்டில் இப்போ பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸ் மட்டும் இல்லாமல் சோவியத் யூனியனும் சைனாவும் ஆட் ஆகுது. இந்த 4 கண்ட்ரிஸும் World War IIல ஜெர்மனி, இட்லி அண்ட் ஜப்பானுக்கு எகெயின்ஸ்டாக பேட்டிலில் இன்வால்வ் ஆன கண்ட்ரிஸ். The Lease and Lend Bill has become law. America has signed herself on as business partner to Great Britain in the task of defeating Germany and Italy. இப்போ இந்த வாரில் அமெரிக்காவோட ஸ்டாண்ட் யார் பக்கம்னு ஜப்பானுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்குது. ஸோ அமெரிக்கா எப்படியும் நமக்கு தேவையான ரிசோர்ஸை தரப்போகிறது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஜப்பான் ஆயில் நீட்ஸ்க்கு வேற வழியை தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சர்ச்சிங்கில் இந்தோனேஷியாவும் மலேசியாவும் அதிக அளவில் ஆயில் அண்ட் கோலை ப்ரொடியூஸ் பண்ணுறதை ஜப்பான் கவனிக்கிறாங்க. ஸோ அந்த 2 கண்ட்ரிஸையும் மொத்தமாக கண்ட்ரோலில் எடுத்து அவங்களுக்கு தேவையான ஆயிலை அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம்னு டிசைட் பண்ணுறாங்க. இதை பண்ணிட்டாங்கன்னா ஃபியூச்சர்லையும் ஜப்பான் நேச்சுரல் ரிசோர்ஸ்க்காக அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஜப்பானுக்கு அமெரிக்காவோட காலனைஸாக இருந்த பிலிப்பைன்ஸையும் கேப்சர் பண்ணுற பிளானும் இருந்திருக்கு. பட் ஜப்பானோட இந்த பிளானில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. அது என்னன்னா, இந்தோனேஷியா டச் ஈஸ்ட் இண்டீஸோட கண்ட்ரோல்லையும் மலேசியா பிரிட்டனோட கண்ட்ரோல்லையும் இருக்குது. டச் ஈஸ்ட் இண்டீஸ் அண்ட் பிரிட்டன் இது ரெண்டுமே அமெரிக்காவோட அலைன்ஸ். ஸோ ஜப்பான் அமெரிக்காவோட அலைன்ஸை அட்டாக் பண்ணால் உடனே அமெரிக்கா ஜப்பானை அட்டாக் பண்ணும். அப்படி பண்ணால் ஜப்பானால் அதை டேக்கிள் பண்ணவோ ஆர் எதிர்த்து சண்டை போடவோ முடியாது. ஸோ they clearly know இதை பண்ணாங்கன்னா அமெரிக்கா கண்டிப்பாக இவங்களை அட்டாக் பண்ணுவாங்கன்னு. ஏன்னா அமெரிக்கன் மிலிட்ரி ஃபோர்ஸஸ் ரொம்பவே பவர்ஃபுல். ஸோ இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆர்மி ஃபோர்ஸோட பவரை ரெடியூஸ் பண்ண நினச்ச ஜப்பான் அமெரிக்கன் மிலிட்ரி பேஸை சீக்ரெட்டாக அட்டாக் பண்ண பிளான் பண்ணுறாங்க. ஸோ இப்படி சீக்ரெட்டாக அட்டாக் பண்ணி அவங்க வார் பேஸை டெஸ்ட்ராய் பண்ணிட்டா அமெரிக்கா அவங்களோட மிலிட்ரி பேஸை மறுபடியும் பில்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ஜப்பான் அவங்க நினச்ச மாதிரியே இந்தோனேஷியா அண்ட் மலேசியாவை கேப்சர் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ அமெரிக்கன் மிலிட்ரி பேஸை அட்டாக் பண்ணி அவங்களோட கோலை அச்சீவ் பண்ண டிசைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த அட்டாக்காக ஜப்பான் செலக்ட் பண்ணதான் ஹவாயோட ஹோனோலுலுல லொக்கேட் ஆயிருக்க US நேவல் பேஸ் Pearl Harbor. 7th, 1941. Lie overhead, Jap raiders are on the loose. Without warning, they circle Pearl Harbor in the city of Honolulu. A surprise attack born of infamy. ஸோ December 7, 1941 ஜாப்பனீஸ் ஃபோர்ஸால் Pearl Harbor அட்டாக் பண்ணப்படுது. வெறும் 2 மணி நேரம் நடந்த இந்த அட்டாக்ல 88 US ஏர்கிராஃப்ட் டெஸ்ட்ராய் ஆகுது. 19 US நேவி ஷிப்ஸ் அண்ட் 8 பேட்டில் ஷிப்ஸ் கடலில் மூழ்குது. 2403 அமெரிக்கன்ஸ் கொல்லப்படுறாங்க. 1178 பேருக்கு பயங்கரமாக காயமும் ஏற்படுது. அதே நேரத்தில் 29 ஜாப்பனீஸ் ஏர்கிராஃப்ட்ஸும் 5 மிட்கேட் சப்மரின்ஸும் டெஸ்ட்ராய் ஆகுது.
129 சர்வீஸ்மேன் இறந்து போகிறாங்க. காசுவோ சாகமாக்கி அப்படின்ற ஒரு கமாண்டிங் ஆஃபீஸர் கேப்சர் பண்ணப்படுறாரு. பட் அமெரிக்கா கூட கம்பேர் பண்ணுறப்போ இது ஜப்பானுக்கு ஒரு லைட்டர் லாஸ் தான். ஸோ அன்னைக்கே, அதாவது பேர்ல் ஹார்பர் அட்டாக் நடந்து கொஞ்ச நேரத்திலேயே ஜப்பான் அவங்க நினச்ச மாதிரியே பிலிப்பைன்ஸை கேப்சரும் பண்ணுறாங்க. நியூ கினி, சாலமன் ஐலண்ட்ஸை டிஃபீட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் குவாம், வேக் ஐலாண்ட் இப்படி பல ரீஜன்ஸ் ஜப்பானோட கண்ட்ரோலுக்கும் வருது. ஜப்பான் நினச்ச மாதிரியே அமெரிக்காவில் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ ஜப்பான் எம்பரரோட இந்த கிரேட்டர் ஏஷியா ட்ரீமை ஜாப்பனீஸ் ஆர்மி ரொம்பவே டேலண்டாக ரேப்பிட் ஸ்பீடில் நடத்தி முடிக்கிறாங்க. ஜப்பானோட இந்த அட்டாக்கை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத அமெரிக்கா ஷாக் ஆகிறாங்க. இதுதான் அமெரிக்கா வேர்ல்ட் வார் 2ல் என்ட்ரான ட்ரிகரிங் பாயிண்ட் அண்ட் ஜப்பானோட அழிவுக்கும் காரணமாக அமையுது. பேர்ல் ஹார்பர் அட்டாக் நடந்த மறுநாளே, அதாவது December 8, 1941, அமெரிக்கன் பிரசிடென்ட் ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் ஜப்பான் கூட வாரை அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணுறாரு. The unprovoked and dastardly attack by Japan on Sunday, December 7th, 1941, a state of war has existed between the United States and the Japanese Empire. அஃப்கோர்ஸ் ஜப்பான் வார் டிக்ளேர் பண்ணுவாங்கன்னு ஜப்பான் ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் வார் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அமெரிக்காவோட அலைட் ஃபோர்ஸஸை கேப்சர் பண்ணிட்டு அமெரிக்கா கூட சமாதான பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு ஜப்பான் பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் அங்கே தான் ஜப்பான் போட்ட கால்குலேஷன் தப்பாகுது. அமெரிக்கன் கவர்மெண்ட் ஜப்பான் கூட எந்த பேச்சுவார்த்தையும் பேசுறதுக்கு ரெடியாக இல்லை. பிரிட்டன், ஃப்ரான்ஸ் அண்ட் சைனா கூட சேர்ந்து ஜெர்மனி, இட்லி அண்ட் ஜப்பானுக்கு எகெயின்ஸ்டாக பேட்டில் ஸ்டார்ட் ஆகுது. 1943ல் இட்டாலியன் பிரைம் மினிஸ்டர் பெனிட்டோ முசோலினி அவரோட ஃபேசிஸ்ட் ரெஜிம் காரணமாக பல ஆப்போசிஷன்ஸை ஃபேஸ் பண்ணுறாரு. இதனால் அவரோட 21 இயர்ஸ் ரெஜிம் முடிவுக்கு வந்து மார்ஷல் பியட்ரோ படோக்லியோட தலைமையில் நியூ கவர்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது அண்ட் இட்லி வேர்ல்ட் வார் 2ல இருந்து விலகுது. April 29, 1945 ஜெர்மனியும் அலைட் ஃபோர்ஸஸ் கிட்ட சரண்டர் ஆகுது. அதுக்கு மறுநாளே ஹிட்லர் டு எவ்ரி ஒன் சர்ப்ரைஸ் சூசைடும் பண்ணிக்கிறாரு. ஜெர்மனியும் இட்டாலியும் சரண்டர் ஆனதுக்கு அப்புறம் வேர்ல்ட் வார் 2 முடிவுக்கு கொண்டு வர நினைச்ச அமெரிக்கா ஜப்பானையும் அன்கண்டிஷனலாக சரண்டர் ஆக சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்க. அப்படி சரண்டர் ஆகலை அப்படின்னா ஜப்பான் மேல பாம் அட்டாக்கும் நடக்கும் அப்படின்னு அமெரிக்கன் கவர்மெண்ட் July 26, 1945ல வார்னிங்ஸும் ரைஸ் பண்றாங்க. அமெரிக்கா ஜப்பானை சரண்டர் ஆக சொன்னதும் பாம்பிங்ஸ்க்கான வார்னிங்ஸ் கொடுத்ததுக்கும் மெயின் ரீசன் 1 April 1945ல இருந்து 22 June 1945 வரை ஜப்பான் நடத்தின ஓகினாவா பேட்டில் தான். இந்த பேட்டிலுக்கான ரீசன் அமெரிக்கா அந்த டைம்ல இன்னொரு ஆபரேஷனும் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் ஆபரேஷன் டவுன்ஃபால். பேசிக்கலி ஆன் கிரவுண்ட்ல ஜப்பான்ல போய் எம்பரரை ஓவர் த்ரோ பண்றது தான் பிளான். அதோட ஃபர்ஸ்ட் கட்டமா இந்த ஓகினாவா பேட்டில் நடக்குது. பட் ஓகினாவா பேட்டில் அமெரிக்காவை ஷாக் ஆகுது. ஜப்பானோட ஒவ்வொரு வாரியர்ஸும் கடைசி மூச்சு வர போராடுறாங்க. சரண்டருங்கிற வார்த்தைக்கு இடமே கிடையாது. ஜாப்பனீஸ் ஹோம் ஐலாண்டான ஓகினாவாவில் கிட்டத்தட்ட 82 நாள் நடந்த இந்த வாரை ஆப்ரேஷன் ஐஸ்பர்க் அப்படிங்கிற கோட் நேமால US இனிஷியேட் பண்ணுறாங்க. மேப்பில் நீங்களே பார்த்தீங்கன்னா ஓகினாவா ஜப்பானோட மெயின்லேண்டில் இருந்து ஜஸ்ட் 350 மைல்ஸ் டிஸ்டன்ஸ் சவுத் டைரக்ஷனில் லொக்கேட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐலாண்ட்ஸில் சில இம்பார்ட்டன்ட் ஏர்ஃபீல்ட்ஸும் இருக்குது. அதை ஜப்பானுக்கு எகெயின்ஸ்டாக நடக்கிற ஏர் ஆப்ரேஷனில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு US யோசிக்கிறாங்க. ஸோ ஓகினாவை கேப்சர் பண்ணிட்டா ஜப்பானுக்குள்ளே ஈஸியாக இன்வேஷன் பண்ணிடலான்னு பிளான் பண்ண அமெரிக்கா 1 Aprilல் ஆர்மி, மரீன்ஸ் அண்ட் நேவி ஃபோர்ஸஸை சேர்த்து கிட்டத்தட்ட 5,40,000 பர்சனில் ஓகினாவாவில் இறக்குறாங்க. அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக வெறும் 73,000 ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸும் 40,000 ஓகினாவா கான்ஸ்கிரிப்ட்ஸும் பேட்டிலில் இன்வால்வ் ஆகிறாங்க. இந்த பேட்டிலில் ஜப்பான் நூதனமான காமிகாசே அட்டாக் அப்படிங்கிற ஒன்றையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதாவது பாம்பிங். ஹிரோஹிட்டோ எம்பரர் அந்த டைமில் ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ் அண்ட் மக்களை ஃபுல்லாக பிரெயின் வாஷ் பண்ணி ஜாப்பனீஸ் ஏர்ஃபோர்ஸஸில் இருந்த பல பைலட்ஸாக மாற்றுறாங்க. பேசிக்கலி எம்பரர் என்ன சொன்னாலும் பிளைண்டாக கேட்கணும், அப்போஸ் பண்ணால் ஹண்ட் டவுன் அண்ட் கில், சிம்பிள். இந்த சூசைட் பாம்பிங் அட்டாக்ல இன்வால்வ் ஆன பைலட்ஸை தான் காமிகாசே அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்க. அண்ட் காமிகாசே அட்டாக்னால மட்டும் இந்த பேட்டில் 40% ஆஃப் செயிலர்ஸ் அண்ட் மோர் தென் 7,000 அலைடு நேவல் பர்சனல்ஸ் கொல்லப்படுறாங்க. நோட்டபிளி ஒரு சிங்கிள் காமிகாசே அட்டாக்னால USS பங்கர் ஹில்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய ஷிப் கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆகி அதில் இருந்த 389 பேர் இறந்து போகிறாங்க. ஸோ ஓகினாவா இஸ் கன்சிடர்ட் ஒன் ஆஃப் த பிளடியஸ்ட் பேட்டில் இன் த ஹிஸ்ட்ரி. லிட்டரலி இந்த ஓகினாவா பேட்டிலில் அந்த ஐலாண்டில் இருந்த 25% ஆஃப் த மக்கள் அவங்களோட உயிரை கொடுக்குறாங்க.
பட் ஜாப்பனீஸ் காமிகாசே அட்டாக் அலைட் ஃபோர்ஸஸில் சிக்னிஃபிகண்ட் டேமேஜஸ் அண்ட் கேஷுவாலிட்டியை காஸ் பண்ணியிருந்தாலும் ஜப்பான் ஓகினாவா பேட்டிலில் தோற்று போகுது. என்னதான் பேட்டில் வின் பண்ணி ஓகினாவா ஐலாண்டை கேப்சர் பண்ணியிருந்தாலும் அலைட் நேவல் ஃபோர்ஸஸில் ஜாப்பனீஸ் காமிகாசே அட்டாக் கிரியேட் பண்ண டிசாஸ்டர்ஸ்னால யூஎஸ் கவர்மெண்ட் பயங்கரமாக கடுப்பாகிறாங்க. இப்படியே இது போயிட்டு இருந்ததுன்னா அமெரிக்கா இன்னும் கேஷுவாலிட்டிஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஆல்சோ இட் வில் டேக் another 10 years அண்ட் 1 million சோல்ஜர்ஸ் இறப்பாங்க அப்படின்னு அமெரிக்கா ஒரு எஸ்டிமேட்டும் பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி கிரவுண்ட் வழியாக போய் இவங்களை அட்டாக் பண்ணால் மற்ற ஐலாண்ட்ஸ் எல்லாம் வின் பண்ணி ஆப்ரேஷன் டவுன்ஃபாலை பண்ணுறக்கு உள்ள அவங்க இன்னும் பல லாஸஸை ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி வேற வழி என்ன அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த டைமில் World War IIல அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக இருந்த ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட்டோட மரணத்துக்கு அப்புறம் வைஸ் பிரசிடென்ட் ட்ரூமன் பிரசிடெண்ட்டாக மாறுறாரு. இவர் ஃபைனலாக ஜப்பான் மேலே அட்டாமிக் பாம்பிங் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாரு. தி வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பாம் அட்டாக். இந்த விஷயத்தை ஜப்பானுக்கு தெரியப்படுத்த நினைச்ச யூஎஸ் 63 மில்லியன்ஸ்க்கும் அதிகமான லீஃப்லெட்ஸை ரெடி பண்ணி ஜப்பான் முழுக்க ட்ராப் பண்ணுறாங்க. இங்கே ட்ரூமன் லாஸ்ட் வார்னிங் ஜப்பானுக்கு கொடுக்குறாரு. 26 ஜூலை 1945 பாட்ஸ்டம் டிக்ளரேஷன் யூஎஸ் சைனா கிரேட் பிரிட்டன் பிரசிடென்ட்ஸ் ஒன்னா வந்து ஜப்பான்கிட்ட அன்கண்டிஷனல் சரண்டர் பண்ண சொல்கிறாங்க. பண்ணலைன்னா ஜப்பான் பயங்கரமான டிஸ்ட்ரக்ஷன் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு வார்ன் பண்ணுறாங்க. பட் ஜப்பான் இந்த வார்னிங் சரண்டர் ரெக்வஸ்ட்டை கொஞ்சமும் மதிக்கல அண்ட் போஸ்டாம் டிக்ளரேஷன்ஸை ஜப்பான் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. தே ஹேட் நோ ஐடியா வாட்ஸ் தேர் இன் ஸ்டோர் ஃபார் தம். ஜப்பான் கனவுல கூட யோசிச்சிருக்க மாட்டாங்க ஆட்டம் பாம்னு ஒன்று உலகத்தில் இருக்குன்னு. ஸோ ஓப்பன்ஹைமர் டெவலப் பண்ண நியூக்ளியர் பாம்போட பவரை வேர்ல்டுக்கு காட்ட நினச்ச அமெரிக்கா அதை ஜப்பான் மேலே ட்ராப் பண்ண 3rd ஆகஸ்ட் 1945ல ட்ரூமன் அப்ரூவ் பண்ணுறாரு. அதுக்காக பல இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா அடிப்படையில் டார்கெட்டை செலக்ட் பண்ணுறாங்க. அதாவது சைஸ் அண்ட் அர்பன் டென்சிட்டி, மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜிக் வேல்யூ, வெதர் கண்டிஷன்ஸ் பேசிஸில் டார்கெட் கமிட்டி சில டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இனிஷியலாக கயோட்டோ, ஹிரோஷிமா, யோகோஹாமா, கோகுரா அண்ட் நிகாட்டா தான் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணப்படுது. பட் யூஎஸ் வார் செக்ரட்டரி ஹென்ரி ஸ்டிம்சன் கொயோட்டோவை அதோட கல்ச்சரல் சிக்னிஃபிகன்ஸ் காரணமாக அந்த லிஸ்ட்டில் இருந்து ரிமூவ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டில் இருந்து ஹிரோஷிமா அண்ட் கோகுராவை செலக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு அந்த சிட்டிஸோட ஜியாகிரபிக்கல் ஸ்ட்ரக்சரும் மிலிட்ரி சிக்னிஃபிகன்ஸும் தான் காரணம். அதாவது இந்த ரெண்டு சிட்டிஸோட சரௌண்டிங்லையும் ஹைட்டான மவுண்டன்ஸும் கிடையாது. இந்த பாம் பிளாஸ்டோட இஃபெக்ட்ஸை என்ஹான்ஸ் பண்ணணும் தான் டார்கெட் கமிட்டி ஹிரோஷிமா அண்ட் கோகுராவை செலக்ட் பண்ணுறாங்க. ஃபைனலி ஆகஸ்ட் 6, 1945 அமெரிக்கன் ஆர்மி ஹிரோஷிமா மேலே லிட்டில் பாயை ட்ராப் பண்ணுறாங்க. இந்த அட்டாமிக் பாம்போட மோசமான எஃபெக்ட்ஸை பார்த்ததுக்கு அப்புறமும் ஜப்பான் சரண்டராக ஒத்துக்கல. இதனால ஆகஸ்ட் 9, 1945 அடுத்த அட்டாமிக் பாம் ஃபேட்மேனை ட்ராப் பண்ணுறதுக்காக பாக்ஸ்கார் B-29 அப்படின்ற பாமர் ஏர்கிராஃப்ட் அப்ராக்சிமேட்டாக லோக்கல் டைம் மார்னிங் 9:44க்கு கோகுராவை ரீச் பண்ணுது. பட் அங்கே வெதர் கண்டிஷன் பேடாக இருந்ததால், அதாவது 70% ஆஃப் கிளவுட்ஸ் அண்ட் ஸ்மோக் சிட்டியோட ஏர் ஸ்பேஸில் இருந்ததால் கிளியர் விசிபிலிட்டி கிடைக்காம போகுது. ஸோ க்ரூ மெம்பர்ஸால் டார்கெட்டை ஐடென்டிஃபை பண்ண முடியல. இதனால் கோகுராலேருந்து அப்ராக்சிமேட்டாக 95 மைல் டிஸ்டன்ஸில் இருக்க நாகசாக்கியில் பாமை ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. அண்ட் பிளான் பண்ண மாதிரி ஃபேட்மேன் நாகசாக்கியில் ட்ராப் பண்ணப்படுது. இந்த அட்டாமிக் பாம்ஸோட டெரிஃபிக் எஃபெக்ட்ஸை பார்த்த ஜப்பான் ஷாக் ஆகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா ஆகஸ்ட் 17லேருந்து டிசம்பர் வரைக்கும் பல அட்டாமிக் பாம்ஸை அடுத்தடுத்து ஜப்பான் மேலே ட்ராப் பண்ணுற பிளானில் இருந்தாங்க. ஸோ அமெரிக்காவோட ஃபர்தர் அட்டாக்ஸ் அவாய்ட் பண்ண நினச்ச ஜப்பான் வேறு ஆப்ஷனே இல்லாமல் சரண்டராக அக்ரி பண்ணுச்சு. இது இன்னொரு ரீசன், அதே டைமில் சோவியத்தும் ஜப்பான் மேலே வார் டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ வேறு வழியே இல்லை. ஆகஸ்ட் 14, 1945 லோக்கல் டைம் ஈவினிங் 7 மணிக்கு ஒயிட் ஹவுஸில் நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸை மீட் பண்ண ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர் நாருஹிகோ ஹிகாஷிகுனி அலைஸ் கிட்ட அன்கண்டிஷனல் சரண்டராக போகிறதா சொல்கிறாரு. அண்ட் ஆகஸ்ட் 15, 1945 ஜப்பான் எம்பரர் ஹிரோஹிட்டோ இந்த சரண்டர் அனௌன்ஸ்மெண்ட்டை ரேடியோ டோக்கியோ மூலமாக ஜாப்பனீஸ் பீப்புளுக்கு ப்ராட்காஸ்ட் பண்ணுறாரு. இதை கேட்ட மக்கள் அந்த டேவை விஜே டேவா, அதாவது விக்ட்ரி ஓவர் ஜப்பானை செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபைனலி செப்டம்பர் 2, 1945 டோக்கியோ பேல இருக்க USS மிசோரியில் சரண்டர் செரமனி நடந்தது. The time is 9:05 a.m. The Japanese have been on board exactly 10 minutes. ஜப்பானோட ஃபாரின் மினிஸ்டர் மேமரு ஷிகமிஸ்டு, ஜப்பான் எம்பரர் அண்ட் ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் சார்பாக சைன் பண்ண சரண்டர் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அலைட் பவர் சார்பாக அமெரிக்கன் மிலிட்ரி லீடர் ஜெனரல் டக்ளஸ் மெக்கார்த்தர் சைன் பண்ணுறாரு. இந்த சரண்டர் செரமனிக்கு அப்புறம் World War IIவும் அஃபிஷியலாக முடிவுக்கு வருது. ஸோ World War II முடிஞ்சது, அமெரிக்கா ஜப்பான் கான்ஃப்ளிக்ட்டும் முடிஞ்சது. பட் லிட்டில் பாய் அண்ட் ஃபேட்மேனோட கான்சிக்வன்சஸ் கண்டினியூஸ். ஏன்னா ட்ராப் ஆனது நியூக்ளியர் பாம். நோ ஒன் கேன் ஸ்டாப் அ நியூக்ளியர் பாம்.
பாம் பிளாஸ்ட்லேருந்து உயிர் பிழைச்சவங்களுக்கு அந்த அட்டாமிக் பாம்பில் இருந்து ரிலீஸ் ஆன ரேடியேஷன்ஸில் பல லாங் டேர்ம் ஹெல்த் இஷ்யூஸ் வருது. பர்டிகுலராக லுக்கேமியா, நிறைய பேருக்கு தைராய்டு, பிரெஸ்ட், லங் கேன்சர்ஸ் வர ஆரம்பிக்குது. இன்னும் பல சர்வைவர்ஸ்க்கு கேட்ராக்ட், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அண்ட் சில க்ரானிக் கண்டிஷன்ஸும் ஃபேஸ் பண்ணுறாங்க. பல பேர் சைக்கலாஜிக்கல் ட்ராமா, டிப்ரெஷன் அண்ட் போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர்னாலையும் கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பாம் பிளாஸ்ட்னால ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி பாதிக்கப்பட்ட மக்களை ஹிபாகுஷான்னு ரெஃபர் பண்ண ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் அவங்களுக்கும் அவங்களோட ஜென்ரேஷனுக்கும் மெடிக்கல் அண்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதனால் ஏற்பட்ட ஜெனட்டிக் எஃபெக்ட்ஸ்னால பிறக்கிற பேபிஸ்லேயும் பர்த் டிஃபெக்ட்ஸ் அண்ட் சில ஹெல்த் இஷ்யூஸோடு பிறந்திருக்கு. பட் இதில் ஒரு ஆறுதலான விஷயம் என்னென்னா, பிகினிங்கில் 6,50,000 இருந்த ஹிபாகுஷாஸோட கவுண்ட் ஆஸ் ஆஃப் March 31, 2024 1,06,825 டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. பல பேர் இப்படிப்பட்ட பாம்பிங்ஸ் ஒரு வார் கிரைம், இது ஒரு இன்ஹியூமன் ஆக்ட் அப்படின்னு கிரிட்டிசைஸும் பண்ணியிருக்காங்க. ஜப்பானை சரண்டர் பண்ண வைக்கிறது மட்டும்தான் அமெரிக்காவோட மோட்டிவ்னா, இந்த பாம்பிங்ஸை இன்னசென்ட் மக்கள் மேலே ஏன் நடத்தணும், ரெசிடென்ஸ் இல்லாத ஆர்மி பிளேஸை டார்கெட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு பல கண்ட்ரிஸ் அவங்க ஒப்பீனியனை சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளாக ஈரான் சுப்ரீம் லீடர் அலி காமினி யூஎஸோட இந்த பாம்பிங்ஸை ஒரு பிளான்ட் மேசக்கர் அப்படின்னு ஸ்ட்ராங்காக கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. அண்ட் 2019 யூரோப்பியன் கண்ட்ரீஸில் நடந்த சர்வேல 41% ஆஃப் பிரிட்டிஷ் ரெஸ்பாண்டன்ஸ் யூஎஸ் கவர்மெண்ட்டோட இந்த பாம்பிங்ஸ் ராங் டிசிஷன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ ஏன், அட்டாமிக் பாம் டெவலப்மெண்ட்ஸில் இன்வால்வ் ஆன சில சயின்டிஸ்ட்க்கு ஹிபாகுஷாஸோட கண்டிஷன்ஸ் தெரிய வந்தப்போ அப்படிப்பட்ட பாம்பை டெவலப் பண்ணதை நினச்சி ரொம்பவே ரிக்ரெட் பண்ணுறாங்க. அதில் முக்கியமானவர் ஓப்பன்ஹைமர். பட் அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரூமன் ஹிரோஷிமா நாகசாகி அட்டாக்னால தான் World War II முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு அட்டாமிக் பாம்ஸை ஜஸ்டிஃபை பண்ணுறாரு. இதுதான் அவர் கொடுத்த இன்டர்வியூ. Well, I thought it was a blessing. I thought it could be used and made a blessing. I never worried about it being a curse. I wanted a weapon that would win the war, and it did. That's what I was interested in. அது மட்டும் இல்லாமல் ஜப்பான் சரண்டர் ஆகாமல் இருந்தால் World War II முடிஞ்சிருக்காது. அப்படி அது கண்டினியூ ஆகிருந்தால் பாம்பிங்ஸ்னால ஏற்பட்ட டிஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் கேஷுவாலிட்டிஸை விட அதிகமான ஹொரிஃபிக் கேஷுவாலிட்டிஸ் கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்லி பல அமெரிக்கன் லீடர்ஸ் இந்த அட்டாமிக் பாம்ஸை ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ இந்த அட்டாக்ல ஹிரோஷிமா நாகசாக்கியில் டிஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் ஆல்மோஸ்ட் $970 million. பட் இதை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இப்போ ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள். இன்றைக்கி போய் இந்த இடத்த பார்த்தா யாராலையும் நம்ப கூட முடியாது இங்கே நியூக்ளியர் பாம் வீசப்பட்டுச்சுன்னு. நியூக்ளியர் வெப்பன்ஸோட பாதிப்பை வேர்ல்டுக்கு தெரியப்படுத்த நினச்ச ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் சில மெமோரியல்ஸையும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. பாம் பிளாஸ்ட்க்கு முன்னாடி ஹிரோஷிமாவில் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் ஹாலாக இருந்த பில்டிங்கை பாம்பிங்கோட டிஸ்ட்ரக்ஷன் ரிமைண்டராக ப்ரிசர்வ் பண்ணி அதை 1996 யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டாக டெசிக்னேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த பில்டிங்கோட வால்ஸில் விக்டிம்ஸோட நேமை எழுதி வச்சு எவ்ரி இயர் August 6 அங்கே பீஸ் மெமோரியல் செரமனி கண்டக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹிரோஷிமா சிட்டியோட சென்டரில் பீஸ் மெமோரியல் பார்க்கும் பில்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே விக்டிம்ஸோட பிலாங்கிங்ஸ், ஃபோட்டோகிராஃப்ஸ் அண்ட் பாம்பிங் இம்பேக்டோட ஸ்டோரியை வேர்ல்டுக்கு தெரியப்படுத்துகிற சில ஆர்டிஃபேக்ட்ஸை எக்ஸிபிட் பண்ணப்பட்டிருக்கு. நாகசாகிலையும் ஒரு பீஸ் பார்க் பில்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பார்க்கில் 13 மீட்டர் டால் பீஸ் ஸ்டாச்சுவும் வச்சுருக்காங்க. சீபோ கிட்டாமுரா அப்படின்ற ஜாப்பனீஸ் ஸ்கல்ப்டர் செதுக்கின இந்த ஸ்டாச்சுவோட ரைட் ஹேண்ட் வானத்தை பாயிண்ட் பண்ணுது. இது நியூக்ளியர் வெப்பனோட த்ரெட்டனிங்கை மென்ஷன் பண்ணுது. ஹரிசான்டலாக இருக்க லெஃப்ட் ஹேண்ட் பீஸை மென்ஷன் பண்ணுது. அண்ட் அந்த பார்க்கில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்க ஃபவுண்டன் பாம் பிளாஸ்ட்டுக்கு அப்புறம் தண்ணி தேடி கிடைக்காம இறந்து போனவங்களோட ஞாபகமாக வச்சுருக்காங்க. ஏப்ரல் 1996 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட நாகசாக்கி அட்டாமிக் பாம் மியூசியமில் பாம்பிங்ஸ் அண்ட் விக்டிம்ஸோட டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணப்படுது. நியூக்ளியர் வெப்பன்ஸ் இல்லாத வேர்ல்டு உருவாகணும் அப்படின்றது தான் இந்த மெமோரியல்ஸோட மோட்டிவ். எவ்ரி இயர் above 10 lakh people இந்த மெமோரியல்ஸ்க்கு விசிட் பண்ணுறாங்க. இந்தியா உட்பட மொத்தம் 9 கண்ட்ரீஸ் நியூக்ளியர் வெப்பன்ஸ் டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கண்ட்ரீஸை நியூக்ளியர் ஹப் அப்படின்னு சொல்லப்படுது. அதில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் ரஷ்யா கிட்ட தான் மெஜாரிட்டி ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது. அது இல்லாமல் சைனா, ஃப்ரான்ஸ், யுனைடெட் கிங்டம், இஸ்ரேல், நார்த் கொரியா, இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அப்படின்னு இந்த கண்ட்ரிஸ் எல்லாரும் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சுருக்காங்க. May 18, 1974 இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட் நடந்தது. ஸ்மைலிங் புத்தா அப்படின்ற நேமில் நடந்த இந்த டெஸ்ட் ராஜஸ்தானோட போக்ரான் ரேஞ்சில் சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணப்பட்டுச்சு. பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் அண்ட் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனில் இருக்க சயின்டிஸ்டோட தலைமையில் இந்த டெஸ்ட் சீக்ரெட்டாக நடத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 1998 டாக்டர் APJ அப்துல் கலாம் சார் கண்டக்ட் பண்ண போக்ரான் 2 நியூக்ளியர் டெஸ்ட் தான் இந்தியா கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்குது அப்படின்றத வேர்ல்டுக்கு தெரியப்படுத்தி இந்தியாவை நியூக்ளியர் ஹப்பில் ஜாயின் பண்ண வச்சுது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இங்கே கிளிக் பண்ணி நியூக்ளியர் சப்மரின் பற்றி நான் வீடியோவை பற்றி போட்டிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணிங்க. இந்த வீடியோ ரிசர்ச்க்கு நான் ரொம்பவே எஃபோர்ட் போட்டிருக்கேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் ஃபன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டில் தென், ஜெய்சம் சைனிங் ஆஃப்.